ஹாய், இந்த வீடியோல ஒரு டாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் அந்த டாஸ்க்கு வேற என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு புது டாஸ்க் கிரியேட் பண்றது நான் டாஸ்க் மாடியூல் போய்க்கிறேன். இந்த டாஸ்க் மாடியூல நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு புது டாஸ்க் கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் குள்ள போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் வந்து நம்ம பப்ளிக்கா வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த டாஸ்க்கை பப்ளிக் கொடுத்துட்டோம்னா அஜேனி அவர் ஃபாலோவர்ஸோட சேர்த்து நம்ம எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்குமே இந்த டாஸ்க் வந்து ஷோ ஆகும். அண்ட் இந்த டாஸ்க்கை நம்ம பில்லபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டாஸ்க்கை பில்லபிள் கொடுத்துட்டோம்னா இந்த டாஸ்க்கு நம்ம ஏதாவது பில் பண்ணணும், அதை ஹார்லி பில் ஆர் ஃபிக்ஸட் பில் அது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கான ரேட் எவ்வளவும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டாஸ்க் சம்பந்தமா ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டாஸ்கோட சப்ஜெக்ட், இந்த டாஸ்கோட டைட்டில் என்னன்னு நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட ஸ்டார்ட் டேட். ஸோ இப்போ இன்னைக்கு டேட் இதுல டிஃபால்ட்டா இருக்கு அண்ட் இதை நம்ம சேஞ்சும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட எண்ட் டேட், அதாவது டியூ டேட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த டாஸ்கோட ப்ரையாரிட்டியும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்கா, மீடியம் ப்ரையாரிட்டி டாஸ்க்கா, ஆர் அர்ஜென்ட் வேணாலும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிப்பீட்டெவரியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து 2 weeks ஒன்ஸோ 1 month ஒன்ஸோ ஆர் 2 months ஒன்ஸோ இந்த அசைனிக்கு இந்த டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணுமா அப்படின்றதே நம்ம இந்த ரிப்பீட்டெவரியில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டட் டுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாடியூலுக்கு இந்த டாஸ்க் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நம்ம லீடுக்கா, கஸ்டமருக்கா, ப்ராஜெக்ட்டுக்கா, இதுக்கான இந்த டாஸ்க்கு கிரியேட் பண்ண போகிறோம்னு கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு இப்போ நம்ம லீட் கொடுத்தனால எந்த லீடுக்கு இந்த டாஸ்க் கிரியேட் பண்ண போகிறோங்கிறதே நம்ம இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செக்லிஸ்ட், இந்த டாஸ்க் சம்பந்தமா நம்ம ஏதாவது செக்லிஸ்ட் வேணாலும் இதுல நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டாக்ஸ், இந்த டாக்ஸ் கொடுக்கறதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா இந்த டாஸ்க்கு நம்ம ஒரு யூனிக் டாக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டாஸ்க்கை சர்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டாஸ்கோட டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த டாஸ்க்கை பத்தின ஒரு டீடைல்டான டிஸ்கிரிப்ஷன் இதுல கொடுத்துக்கலாம். அவங்க அந்த டாஸ்க்ல என்ன பண்ண போறாங்க, என்ன ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றது இதுல நம்ம இந்த டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கலாம். இதுல நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுற ஃபைல், மீடியா, லிங்க், டேபிள்ஸ் எது வேணாலும் நம்ம இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஏதோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம வந்து அலைன்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், ஃபாண்ட் சைஸ், கலர் எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டாஸ்கோட டீடைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ஒரு டாஸ்கோட டீடைல் பேஜ். ஸோ இந்த டீடைல் பேஜ்ல ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்கோட ஐடி அண்ட் இந்த டாஸ்கோட நேம் பார்த்துக்கலாம். ஸோ இது என்னன்னா இந்த டாஸ்க் வந்து பிரைவேட்ல இருக்குன்னு காட்டுது. நெக்ஸ்ட் இந்த டாஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட ப்ரையாரிட்டியும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாஸ்க் வந்து நம்ம பப்ளிக்கா மாற்றணும்னா பப்ளிக்காவும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க்கு வந்து நம்ம பில்லபிள் கொடுத்துருந்தோம்னா இந்த டாஸ்க்கு வந்து நம்ம டைரக்டா இன்வாய்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபை, இந்த நோட்டிஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பிரான்ச் கொடுத்து நோட்டிஃபை கொடுத்துட்டோம்னா அந்த பிரான்ச்ல இருக்க எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்குமே ஒரு அவைட்டிங் டாஸ்க் இருக்குன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டாஸ்கோட ஓவர்வியூ, இந்த டாஸ்கோட டாக்ஸ் அண்ட் இந்த டாஸ்கோட டிஸ்கிரிப்ஷன், செக்லிஸ்டும் இதுல நம்மளுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க்கு வந்து நம்ம டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமர் ஆன் பண்றதோட ஹெல்ப் என்னன்னா யார் இந்த டாஸ்க் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியா ஷோ ஆகும். ஸோ இந்த டாஸ்க் எப்போ கிரியேட் பண்ணிருக்காங்க, இந்த டைம்ல கிரியேட் பண்ணிருக்காங்க, அண்ட் இந்த டாஸ்கோட ஸ்டார்ட் டேட் என்ன, அண்ட் இந்த டாஸ்கோட டியூ டேட் என்ன அப்படின்றது நம்ம ஷோ ஆகும். இந்த டாஸ்க் பில்லபிள்ல இருக்கா அப்படின்றது நமக்கு இங்க ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் அசைனி யாருன்றதையும் நம்ம இங்க அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க்கு யாராவது ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அதையும் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் ரிலேட்டடா நம்ம ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் போட்டுக்கலாம். அண்ட் தென் அட்டாச்மெண்ட்ஸ் ஏதாவது போடணும்னா நம்ம தேவைப்படுற ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எப்படினாலும் இதுல அட்டாச்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க்குக்கான டைம் ஷீட் பார்த்துக்கலாம். யார் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த டாஸ்க்குக்காக அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் யார் இந்த டாஸ்க்ல என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்க, இந்த டாஸ்க் கிரியேட் பண்றதுல இருந்து என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த ஆக்டிவிட்டி லாக் மூலமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் வந்து நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டாஸ்க் சம்பந்தமா ஏதாவது ரிமைண்டர் செட் பண்ணிக்கனாலும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம்னா மார்க் அஸ் கம்ப்ளீட் கொடுத்து கம்ப்ளீட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மோர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாஸ்க் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஒரு டாஸ்கோட லிஸ்ட் பேஜ். இந்த டாஸ்கோட லிஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாஸ்கோட ஐடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட சப்ஜெக்ட் பார்த்துக்கலாம், அதாவது அந்த டாஸ்கோட டைட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் வந்து எதுக்கு ரிலேட்டடா கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றதை பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமர் ரிலேட்டடா இந்த டாஸ்க் கிரியேட் பண்ணிருக்கோம்னா எந்த கஸ்டமர் அப்படின்றதையும் நம்ம இங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட டைப் இதுல பார்த்துக்கலாம். ரெக்கரிங் டாஸ்கா, சைல்ட் டாஸ்கா அப்படின்றது இதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் வந்து பில்லபிள் இருக்குன்னா அந்த பில்லோட ஸ்டேட்டஸும் இதுல நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க்கு டைமரும் நம்ம இதுல ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அண்ட் டெலிட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட அசைனி யாருன்றதையும் நம்ம லிஸ்ட் பேஜ்லயே பார்த்துக்கலாம். அண்ட் இந்த டாஸ்கோட ஸ்டேட்டஸை நம்ம பார்த்து அண்ட் சேஞ்சும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட ஸ்டார்ட் டேட் அண்ட் டியூ டேட் இதுலயே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் டாஸ்க்கு ஏதாவது யூனிக் டாக்ஸ் கொடுத்திருந்தாலும் நம்மளுக்கு இந்த பேஜ்லயே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட ப்ரையாரிட்டியும் நம்ம லிஸ்ட் பேஜ்லயே பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற டாஸ்க்கை நிறைய ஃபில்டர்ஸ் மூலமா ஈஸியா சர்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபில்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கரிங் டாஸ்க் மட்டும் ஷோ ஆகணுமா அப்படின்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சைல்டு டாஸ்க் மட்டும் ஷோ ஆகணும்னு அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ளூட் பப்ளிக் டாஸ்க், அதாவது பப்ளிக் டாஸ்க்
டாஸ்க்கும் நம்மளுக்கு ஷோ ஆகணும்னா அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்லி பப்ளிக் டாஸ்க், வெறும் பப்ளிக் டாஸ்க் மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட்லி ஒர்க்கிங் டாஸ்க், நான் எந்தெந்த டாஸ்க்லாம் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அசைன்டு மெம்பர்ஸ், இந்த பர்டிகுலர் மெம்பருக்கு அசைன்ட் ஆயிருக்க டாஸ்க் எல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஃபாலோவர் இருக்க டாஸ்க் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னாலும் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரியேட்டட் மெம்பர், இந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் கிரியேட் பண்ண டாஸ்க் மட்டும் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னாலும் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட ஸ்டேட்டஸை வச்சு நம்ம இதுல ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட டேட், கிரியேட்டட் டேட், ஸ்டார்ட் டேட், டியூ டேட், கம்ப்ளீட் டேட் வச்சு கூட நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷனல் டாஸ்க் லைக் டாஸ்க் ஐ எம் ஃபாலோயிங், நம்ம ஃபாலோ பண்ற டாஸ்க் அண்ட் டாஸ்க் அசைன் டு மீ, நமக்கு அசைன்ட் ஆன டாஸ்க் அண்ட் டாஸ்க் கிரியேட்டட் பை மீ, நம்ம கிரியேட் பண்ண டாஸ்க் அண்ட் நாட் அசைன் டாஸ்க் ஷோ ஆகணும்னாலும் அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். வித்தவுட் டியூ டேட், டியூ டேட்டே இல்லாம இருக்க டாஸ்க் நம்ம ஷோ ஆகணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பில்லபிள் வச்சும் பில்லபிள்ல இருக்க டாஸ்க், பில்ட் பண்ண டாஸ்க் அண்ட் நாட் பில்ட் டாஸ்க் அண்ட் நாட் பில்லபிள் டாஸ்க் அப்படின்னு கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிலேட்டட் டு, இந்த பர்டிகுலர் மாடலுக்கு ரிலேட்டடா இருக்க எல்லா டாஸ்க்கும் எனக்கு ஷோ ஆகணும். சப்போஸ் டிக்கெட்டுக்கு ரிலேட்டடா, எக்ஸ்பென்ஸுக்கு ரிலேட்டடா, ப்ராஜெக்ட்க்கு ரிலேட்டடா இந்த டாஸ்க் எல்லாம் எனக்கு ஷோ ஆகணும்னா அதையும் கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டாஸ்கோட ஃபுல் சம்மரியுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த டாஸ்க் மாடியூல்ல ரைட் கார்னர்ல இருக்க டாஸ்க் சம்மரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்மள்ட்ட இருக்க எல்லா டாஸ்கோட சம்மரியுமே நம்மளுக்கு இதுல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இதுல இருக்க எல்லா டாஸ்கையும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். சோ இங்க எக்ஸ்போர்ட் ஆல் பேஜஸ் கொடுத்துட்டோம்னா இதுல இருக்க எல்லா டாஸ்க்குமே எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸல் ஷீட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம CSV ஃபைல் ஃபார்மேட்ல வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். So thanks for watching this video. Thank you.